நீங்க எப்பவுமே இத பத்தி சொல்லவும் வேண்டாம் பேசவும் வேண்டாம். எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு எங்களுக்கு மட்டும் ஆசை இருக்காதம்மா. உங்க கடமையை பத்தி தான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. என் டியூட்டியை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தா இப்படி பேச மாட்டீங்க. எனக்கு மனைவியா வரப்போறவ அம்மாவுடைய கஷ்டத்தை ஏத்துக்கிட்டு சப்போர்ட்டா இருந்து அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு நான் விரும்புறேன். இருமா, எதுக்குமா இப்ப போய் போன் எடுத்துக்கிட்டு? நீ முதல்ல இவங்களோட பேசுமா, அப்புறமா அட்டன் பண்ணிக்கலாம். இல்ல தாத்தா, ஏதாவது முக்கியமான காலா தான் இருக்கும். ஹலோ, நான் டாக்டர் தான் பேசுறேன். அப்படியா? இன்னும் 10 நிமிஷத்துல நான் கிளினிக்ல இருப்பேன். தாத்தா, ஒரு எமர்ஜென்சி கேஸ அட்மிட் பண்ணிருக்காங்களா? பிரசவம் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும் போல இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். இருமா, அவங்க எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறமா போலாமே. பாட்டி, இங்க முடிச்சிட்டு போலான்னு நினைச்சோம்னா அங்க பெரிய பிரச்சனை ஆயிடும். விக்ரம், ஐம் ரியலி சாரி. இது கல்யாண விஷயம்தான், எப்போ வேணாலும் பேசிக்கலாம். ஆனா அங்க 2 உயிர் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு. ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. போலாம் பெரியமா. மாப்பிள கொஞ்சம் இருங்க, அவளுக்கு ஏதோ அவசரமா போக வேண்டிய நிர்பந்தம். பரவாயில்லைங்க பெரியமா, பெரியப்பா போலாம். தம்பி, தப்பா எடுத்துக்காதீங்க. அவ வந்தோன்னு மறுபடியும் பேசி. நான் தான் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன்ல. போலீஸ்க்கும் டாக்டருக்கும் ஒத்து வராதுன்னு நான் ஏற்கனவே எங்கள் அம்மாட்ட சொன்னேன். அவங்க தான் கேட்கல. இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட். சாரிங்க, போலாம் வாங்க. அன்னைக்கு நான் ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக அவசரமா போக வேண்டியதா இருந்துச்சு. விக்ரம் இருக்கும்போது நான் கிளம்பி போனது அவரால் தாங்கிக்க முடியல போல இருக்கு. அவரை நான் அவமானப்படுத்திட்டு தான் நினைச்சிட்டாரு. அதுக்கு பிறகு விக்ரம் எங்க கல்யாண விஷயத்துல பெருசா ஆர்வம் காட்டிக்கவே இல்லை. என்னோட அப்பா அம்மா, என் தாத்தா பாட்டி விக்ரம் கிட்ட பேசி இன்னொரு நாள் அவரையும் அவரோட பெரியம்மாவையும் எங்க வீட்டுக்கு வர வச்சாங்க. மனுஷனா இருந்தா சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரத்தான் செய்யும். அதுக்காக உறவே வேண்டான்னு முறிச்சுக்க கூடாது. இதுதான் என்னோட பாலிசி. உங்களை விடுறதுக்கு எனக்கு மனசே வரல. என் பேத்திக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையணும். நீங்க இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தா கண்டிப்பா சந்திரிகாவோட வாழ்க்கை நல்லாவே இருக்கும். அதனால்தான் இந்த சம்பந்தம் முடியணும்னு உங்ககிட்ட பேசி உங்களை வரவழைச்சேன். பரவாயில்ல சார், என் மனசுல எந்த கோபம் இல்லை. தொழிலில் ஓவரா ஈடுபாடு காட்டுறவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சரியா அமையறதில்ல. நான் ஒரு பக்கம், சந்திரிகா ஒரு பக்கம்னு ஓடிக்கிட்டு இருந்தா வாழ்க்கைங்கிற சக்கரம் ஓடாம நின்றோம். அதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், யாராவது ஒருத்தர் காம்ப்ரமைஸ் பண்ணியே ஆகணும். நான் ஆம்பளை, என் வேலையை விட்டுட்டு நான் வீட்டில் உட்காந்து சமைச்சு போடலாம் முடியாது. உங்க பேத்தி சந்திரிகாவை நான் உங்களை டாக்டர் வேலைக்கே முழுக்க போட சொல்ல. ஆஃபீஸ் டைம் மாதிரி போயிட்டு வரட்டும். 24 மணி நேரமும் அவங்க தொழிலே நினைச்சிட்டு இருக்க வேணாம் தான் நான் சொன்னேன். யாரா இருந்தாலும் தான் மனைவி இப்படிதான் இருக்கணும்னு எதிர்பார்க்கறதுல தப்பே இல்லை மாப்பிள்ள. நானும் அதை பத்தி சந்திரிகா கிட்ட பேசியிருக்கேன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் சரியா போயிடும். அதுவும் ஒரு புள்ளைய பெத்துட்டா எந்த பொண்ணுக்கும் புருஷனும் பிள்ளையும் தான் உலகம்னு ஆயிடும். விக்ரம், இவங்க தான் அவ்வளவு தூரம் சொல்றாங்க இல்லப்பா? சரிங்க, என் புள்ள ஒரு பிடிவாதக்கார.
உங்க பேத்தி அவ செய்யற தொழில நேசிக்கிறா. ஆனா 2 பேருமே நல்லவங்க தான். கல்யாணத்துக்கு பிறகு 2 பேருமே பொறுப்பா நடந்துப்பாங்க. பெரியவங்க நாம பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். ஏம்மா, உனக்கு என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் தானே? என் தாத்தா பாட்டி எல்லாருமே நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க ஆசையை நிறைவேற்ற வேண்டியது என் கடமை. அப்புறம் என்ன விக்ரம், அந்த பொண்ணே சம்மதம்னு சொல்லிட்டாலே. நல்ல படிச்ச பொண்ணு, நல்ல குடும்பம், இதுக்கு மேல என்னப்பா? ஒரு நல்ல நாளா பாருங்க, இவங்க கல்யாணத்தை நாம ஜாம் ஜாம் நடத்திடலாம். எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பேத்திமா. அதனால எங்க பேத்தி கல்யாணத்தை கிராண்டா பண்ணி பார்க்கணும்னு தான் எங்களுக்கு ஆசை. வர்ற வைகாசி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்பதான் பெரிய கல்யாண மண்டபமா பார்த்து கல்யாணத்தை கிராண்டா நடத்த முடியும். இப்பவே ஒரு நல்ல நாளா பார்த்துடலாம். வைகாசி மாசம் கல்யாணம் நடத்துறதுக்கு உங்களுக்கு ஓகே தானே? அதுக்கு முன்னாடியே வச்சுக்கணும்னா கூட நாங்க தயார். ஏதாவது ஒரு ஹோட்டல்ல வச்சுக்கலாம். விக்ரம், நீ என்னப்பா சொல்ற? ஹலோ, அப்படியா? சரி, நான் இப்பவே கிளம்பி வரேன். நீங்க எல்லாத்தையும் அலர்ட் பண்ணுங்க, நான் உடனே வந்துடுறேன். ஓகே. மாப்பிள்ள, தேதியை முடிவு பண்ணிட்டு போலாமே. இல்ல, ரெயின்போ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பாம் இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கான். நான் உடனே போய் ஆகணும். சந்திரிகா, சாரி, டோன்ட் மிஸ்டேக் மீ. கல்யாண தேதி எப்போ வேணா பேசிக்கலாம். ஆனா அங்க மாட்டிட்டு இருக்கிறவங்க பல பேருக்கு இன்னைக்கே கடைசி தேதி ஆயிடக்கூடாது. ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. ஐம் சாரி. தெரியுமா, நான் அர்ஜென்ட்டா போனோம். நீங்க புறப்படுங்க. நான் வரேன் சார், வரேன். அப்ப நாங்களும் கிளம்புறோம். நாங்க வரோங்க. வாங்க. என்ன இது? விக்ரம் என்னை அவமானப்படுத்த ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னு எனக்கு அப்போதான் தெரிஞ்சது. என் வீட்டுக்கு அவர் வந்தப்போ நான் பாதியெல்லாம் கிளம்பி போயிட்டேன்ற கோவம் அவர் மனசுலே இருந்திருக்கு. அதுக்கு பழி வாங்குற விதமாதான் அவர் அன்னைக்கு நடந்துக்கிட்டாரு. அன்னைக்கு நான் ஒரு உயிரை காப்பாத்த போனேன். அது நியாயமான காரணமா இருந்துச்சு. ஆனா விக்ரம் பாதியில கட் பண்ணிட்டு போகணுன்றதுக்காகவே ஒரு காரணத்தை உருவாக்கிக்கிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி, இவ்வளோ ஈகோ பிடிச்ச ஆளு நமக்கு சரிப்பட்டு வரமாட்டாருன்னு நினைச்சு மேற்கொண்டு கல்யாண விஷயமா அவங்க கிட்ட எதுவும் பேச வேண்டான்னு என் தாத்தா கிட்ட நானே சொல்லிட்டேன். அவரும் அதை அப்படியே விட்டுட்டாரு. அப்புறம் ஒரு நாள் விக்ரமே எங்களை தேடி வந்தாரு. அவரா கல்யாண விஷயத்த ஆரம்பிச்சு ரொம்ப நல்லவர் மாதிரி நடிச்சு என் தாத்தா பாட்டி மனசெல்லாம் மாத்தினாரு. தனக்கு எந்த ஈகோவும் இல்லை, தன்னை பத்தி தப்பா நினைக்க வேண்டாம்னு சொல்லி என்னையும் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாரு. ஆனாலும் விக்ரம் தப்பான ஆளுன்னு என் உள் மனசுல தோணுச்சு. எங்க கல்யாணம் நடந்தாலும் அந்த வாழ்க்கை நீடிக்குமான்னு எனக்குள்ள ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பெரியவங்க வார்த்தையை தட்ட முடியல. தெய்வத்து மேல பாரத்தை போட்டு கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். எங்க கல்யாண நாள் நெருங்கி வந்துச்சு. கல்யாணத்துக்காக எங்க அப்பா வெளிநாட்டுல இருந்து வந்தாரு. ஒரே பொண்ணு கல்யாணம். எல்லாருக்கும் மனசு பூரா சந்தோஷம். ஊர் முழுக்க தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருக்குமே பத்திரிக்கை கொடுத்தாச்சு. கல்யாணத்துக்கு 2 நாள் இருக்கும்போது என் அப்பாவோட பிசினஸ் பார்ட்னர் செஞ்ச ஒரு குற்றத்துக்காக அவரை பிடிக்க முடியலன்னு என் அப்பாவை விக்ரம் அரெஸ்ட் பண்ணாரு. என் அப்பா மேல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் நேரா விக்ரம் வீட்டுக்கே நியாயம் கேட்க போனேன். வந்துருச்சு சண்டி ராணி. விக்ரம், எதுக்காக எங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணீங்க? உட்காரு. டீ சாப்பிட்றியா?
என் அப்பாவை விட முடியுமா முடியாதா? முடியாது. அவர் மேல நான் பெயிலபிள் கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. பணம் பரிமாற்றத்துல மோசடி நடந்திருக்கு. அதுக்கு எங்க அப்பா காரணம் இல்ல. அவரோட பார்ட்னர் ஏதோ சதி பண்ணிருக்காரு. சட்டத்தை பொறுத்த வரைக்கும் தப்பு நடக்கிற இடத்துல அதுக்கு உடந்தையா இருந்த எல்லாரும் அக்யூஸ்ட் தான். இந்த விஷயத்துல எங்க அப்பா ஒரு இன்னசென்ட். அவர் மேல எந்த தப்பும் இல்ல. எங்க அப்பா அந்த ஆளை பத்தி தெரியாம பார்ட்னரை சேர்த்துக்கிட்டாரு. அது மட்டும்தான் அவர் செஞ்ச தப்பு. எனக்கு தெரியும், உங்க அப்பாவுடைய பார்ட்னர் ஒரு கிரிமினல். என்ன உங்க வீட்டு மாப்பிள்ளை ஆகிறதுக்கு உங்க அப்பாவை விட உங்க வீட்டில் இருக்கிறவங்களை விட அந்த ஆளு தான் குறியா இருந்திருக்காரு. என்ன காரணம் தெரியுமா? அவங்க செய்யற தப்புகளை மறைக்க நானும் அவங்களுக்கு உடந்தையா இருப்பேன்னு நினைச்சிருக்காங்க. அதுக்கு தான் என்ன மாப்பிள்ளையாக்க வலை விரிச்சிருக்காங்க. இதெல்லாம் இப்பதான் எனக்கு புரிஞ்சது. சரி, அதுக்கு எங்க அப்பா என்ன பண்ணுவாரு? அவரோட ஃப்ரெண்டு தானே கிரிமினல். நீங்க அவர் தானே அரெஸ்ட் பண்ணிருக்கணும். நான் தான் சொன்னேன், தப்பு நடக்கிற இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே விசாரிக்கப்பட வேண்டிய குற்றவாளிங்க தான். உங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு எஸ்கேப் ஆயிட்டான். அவன் வந்து சரண்டர் ஆகி இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், என் பார்ட்னருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே உங்க அப்பாவை ரிலீஸ் பண்ணிடுவேன். விக்ரம் ப்ளீஸ், இன்னும் 2 நாள்ல நமக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதனால என்ன, அது பாட்டுக்கு நடக்கும். அது எப்படி நடக்கும் எங்க அப்பா இல்லாம? கல்யாணத்துக்கு தாலி ஐயர் தான் முக்கியம். அதுக்கு மேல நீ நானும் முக்கியம். கடைசியா கேக்குறேன், என் அப்பாவை விட முடியுமா முடியாதா? நீ ஆரம்பத்துல இருந்து இதுதான் கேட்கிற. விட முடியாது சந்திரிகா. உங்க அப்பாவை நான் ரிலீஸ் பண்ண முடியாது. இது எக்கனாமிக் அஃபென்ஸ். நானும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு புழல் ஜெயிலுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கலாம். அதுக்கு எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நல்ல வேலை, உன் சுயரூபம் கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. எனக்கு நல்லா தெரியும் நீ ஏன் இப்படி செஞ்சேன்னு. நீ ஒரு சாடிஸ்ட், சைக்கோ. கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு மோசமா நடந்துக்கிட்ட நீ கல்யாணம் ஆயிருந்தா என்னெல்லாம் செஞ்சிருப்ப? சந்திரிகா, அனாவசியமா வார்த்தையை விடாத. நான் என் கடமையை தான் செஞ்சேன். இப்ப கூட உங்க அப்பா இன்னசென்ட்னு புரிவாயிட்டா நாளைக்கு கூட வெளியில வந்துருவார். அத நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். அவரை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். கட்டிக்க போற பொண்ணோட அப்பான்னு தெரிஞ்சே அரெஸ்ட் பண்ணிருக்கியே, நீ எவ்வளவு பெரிய சைக்கோ. அப்பாடா, நல்ல வேலை தப்பிச்சேன்னு கடவுள்கிட்ட நன்றி சொல்லிக்கிறேன். இப்ப நீ முடிவு என்ன சொல்ற? எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றேன். முதல்லயே நான் இந்த முடிவு எடுத்திருக்கணும். மத்தவங்க பேச்ச நம்பி மனமேடை வரைக்கும் வந்துட்டேன். நான் செஞ்ச புண்ணியம் என்னை காப்பாத்திருக்கு. நான் மட்டும் இல்லையா, இந்த ஜென்மத்துல எந்த ஒரு பொண்ணு உனக்கு மனைவியா வரக்கூடாது, வந்து சாவக்கூடாது. ஏய் போடி, பெரிய பத்தினி சாபம் விடுறா. கல்யாணம் ஆகாம போறது உனக்கா எனக்கான்னு பாரு. தேவையே இல்ல. உன்ன மாதிரி ஒரு ஆம்பளைக்கு கழுத்தை நீட்டி காலம் பூரா கஷ்டப்படுறதை விட இப்படி கண்ணி கழியாமே வாழ்ந்து செத்துறலாம். குட் பை. இந்த விஷயத்துல விக்ரம் ஒரு மனுஷனாவும் நடந்துக்கல, என் வருங்கால கணவராவும் நடந்துக்கல. என்ன பழி தீக்கிற சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்த ஒரு மிருகமா தான் அவர் நடந்துக்கிட்டாரு. விக்ரமோட சுயரூபத்தை அன்னைக்கு நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். பழி வாங்குற புத்தி அவர் ரத்தத்திலே ஊறி இருக்கு. இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மண்குதிரைய நம்பி ஆத்துல இறங்குற மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நடக்க இருந்த கல்யாணத்தை நானே நிறுத்த சொல்லிட்டேன். இப்ப சொல்லுங்க குமரன், நான் செஞ்சது தப்பா தற்காப்பா? பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு தான் நினைச்சீங்க மேடம். உங்க நிலைமையில வேற எந்த பொண்ணு இருந்தாலும் அதை தான் செஞ்சிருப்பா. விட்டு தள்ளுங்க மேடம். உங்க நல்ல மனசுக்கு 1000 மாப்பிள்ளைங்க கியூ கட்டி வந்து நிற்பாங்க. வேண்டாம் குமரன், கல்யாணமே வேண்டாம். விக்ரம் இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஆம்பளைங்கனாலே எனக்கு வெறுப்பு.
அந்த மாதிரி நல்ல மனசு எத்தனை ஆம்பளைங்க கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க. வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஒரு கொடுப்பனை இருக்கணும். நிக்கிதாக்கா, எனக்கு பசிக்குது. இதோ வந்துட்டேன்டா. இந்தா சாப்பிடு. என்ன எனக்கு கிடையாதா? பிரெட் இவ்வளவுதான் இருந்துச்சு. அம்மா ஒரு டைம் ஆயிடுச்சுல, அம்மா வந்தோடனே ஏதாவது செஞ்சு தருவாங்க. என்ன நீ எப்பவுமே இப்படிதான், எனக்கு எதுவுமே தர மாட்ட. ரேவதி ஆண்டி வேற எங்க போனாங்கன்னே தெரியல. அவங்க இருந்தா எனக்கு சன்னா மசாலாலாம் செஞ்சு தருவாங்க தெரியுமா? நிக்கிதா, நவ்யா, நவீன், அம்மா இந்தாங்க இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. ஃபங்க்ஷனா? ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அம்மா முதல்ல சம்பளம் வாங்கியிருக்கேன். அம்மா நீங்க வேலைக்கு போய் 1 மந்த் கூட ஆகலையேம்மா. அது போன மாசம் நான் எவ்வளவு நாள் வேலை செஞ்சிருக்கணும் அது கணக்கு பண்ணி சம்பளம் கொடுத்திருக்காங்க. இதோ வரேன். இது இந்தடா. அம்மா உங்க அப்பா நம்ம கூட இருந்திருந்தா நான் இப்படி வேலைக்கு போக வேண்டிய அவசியமே வந்திருக்காதுமா. நீங்களும் உங்க அப்பா வந்தா உலகம் நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இத்தனை வருஷத்துல உங்க அப்பா எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருந்தாருன்னு கூட நான் அவர்கிட்ட கேட்டதே இல்லை. விதி இப்படி நம்ம வாழ்க்கையை புரட்டி போடுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. நிகிதா நவீனுக்கு மட்டும் பிரெட் டோஸ்ட் பண்ணி கொடுத்தா, எனக்கு எதுவுமே தரல. சரி இரு, ஒரு நிமிஷத்துல அம்மா. பண்ணி தரேன். வீட்ல வேணாமா? அப்பா சம்பளம் வந்தா ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போவாருல, இப்போ நீங்க கூட சம்பளம் வாங்கிருக்கீங்கல, அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாமா? நவ்யா, இப்ப அதெல்லாம் வேணாம். நம்ம 4 பேர் ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னா 1000 ரூபாய் ஆயிடும். இப்ப எதுக்கு வீண் செலவு? அதனால என்ன, மாசம் ஒரு நாள் தானே போறோம். அப்பா கூட நம்மள கூட்டிட்டு போயிருக்காருல்ல. நவ்யா, உங்க அப்பா இருந்தப்ப இருந்த நிலைமையே வேற. இப்ப நமக்கு நிறைய செலவுகள் இருக்குமா? ஒவ்வொரு காசா பார்த்து பார்த்து செலவு பண்ண வேண்டிய நிலைமையில நாம இப்ப இருக்கோம். போமா, நீ இப்படிதான் சொல்வேன்னு எனக்கு தெரியும். நவ்யா, நீங்க எதிர்பார்க்கறதெல்லாம் எனக்கும் செய்யணும்னு தான் ஆசையா இருக்கு. ஆனா இங்க பாரு, அம்மா இப்ப வேலை செய்யற கம்பெனில அப்பாவோட போஸ்டிங்கே வேற, அப்பாவோட சம்பளமும் அதிகம். அம்மாக்கு அப்படி இல்லையேம்மா. அம்மா இப்பதானே வேலைக்கு சேர்ந்திருக்கேன். வர சம்பளத்தை வச்சுதானே நம்ம இப்ப குடும்பத்தை ஓட்டி ஆகணும். என்னதான் இருந்தாலும் அப்பா அப்பா தான். நான் எது கேட்டாலும் ஒரு நிமிஷத்துல வாங்கி கொடுப்பாரு. இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டாரு. ரவ்யா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அப்பா இருக்கும்போது நமக்கு எந்த கஷ்டமும் இல்ல. இப்ப அப்படியா? அம்மாவே கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. நீ வேற எதையாவது பேசி அம்மா மனச கஷ்டப்படுத்திட்டு இருக்காத. நிக்கிதா, அவளுக்கு என்ன தெரியும்? அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு சொன்னா புரிஞ்சிடும். நவ்யா, இங்க பாரு, நவீனுக்கு கூடிய சீக்கிரம் பார்வை வரணும்ல. அவனுக்கு ஆபரேஷன் பண்ற விஷயமா நான் டாக்டர் கிட்ட பேசினேன். அதுக்காக பணம் சேர்க்கணும். உங்க 2 பேரோட படிப்பு செலவு இருக்கு. இந்த வீட்டை மீக்கிறதுக்காக இருந்த நகை எல்லாத்தையுமே நான் வித்துட்டேன். இந்த வயசுல உங்ககிட்ட நான் கஷ்டத்தை எதுவுமே சொல்லக்கூடாது. உங்க அப்பா நம்ம கூட இருந்திருந்தா எனக்கே இந்த கஷ்டம்லாம் தெரிஞ்சிருக்காது. இங்க பாரு, நீயும் நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமைய தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் சொல்றேன். ஆனா நம்ம இந்த கஷ்டத்துல இருந்து கண்டிப்பா மீண்டு வருவோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமா? அம்மா அம்மா. என்னடா கண்ணா? மா, என் கண்ணா ஆபரேஷனுக்காக நீங்க கஷ்டப்படாதீங்கம்மா. நான் இப்படியே இருந்துக்கிறேம்மா. இல்லடா கண்ணா, உனக்கு இந்த நிலைமை வர்றதுக்கு காரணமே நான் தான். எந்த தாயும் மனசால கூட நினைச்சு பார்க்க முடியாத பாவத்தை நான் செஞ்சுட்டேன்.
கண்டிப்பா நீ உன் கண்ணால இந்த உலகத்தை பார்ப்ப. பார்க்கணும். என் உயிரை கொடுத்தாவது நான் பார்க்க வைப்பேன்.